என் பொண்ணுக்கு இப்போ 9 மந்த் ஆச்சு. நல்லாவே எழுந்திரிச்சு நிற்கிறாங்க மேடம். இப்போலாம் என்னை விட்டு யார்கிட்டையுமே போகிறதே இல்லை. என்னையவே கட்டி பிடிச்சிட்டே இருப்பாங்க. அவங்க அப்பா கிட்ட கூட அதிகமாக போகிறதில்ல. என்னோட வெயிட் லாஸில் எனக்கு அதிகமாக கை கொடுக்குறதே இந்த திங்ஸ் தான். அப்படி நான் என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்க்குறேன். இந்த பாக்ஸில் நான் இந்த சத்து மாவு சொல்லுவாங்கள்ல, இதில் எல்லா வகையான மாவுமே கலந்துருக்கும். அதனால தான் இது பேர் சத்து மாவு. இது பாப்பாவுக்கும் நான் கொஞ்சோன்னு கொலக்கட்டை மாதிரி கொடுப்பேன். நானும் அந்த கொலக்கட்டை மாதிரி சாப்பிட்டுக்குவேன். மேடம் தூக்க சொல்லி அடம் பிடிச்சிட்ருக்காங்க. அடுத்து ராகி மாவுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் நான் அந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். தமிழில் வந்து கேப்ப மாவுன்னு சொல்லுவாங்க. இது ஃபுல்லாகவே வச்சுருந்தேன். இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் காலி ஆயிடுச்சு. இன்னி மறுபடியும் வாங்கி ஃபில் பண்ணி வைக்கணும். ராகி மாவில் அதிகமாக நான் தோசை, இந்த கூழ் அந்த மாதிரி தான் சாப்பிடுவேன். யூடியூப்பில் தான் பார்க்கணும் இன்னும் என்னென்ன ஐட்டம்லாம் இதில் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்கணும். அடுத்து இந்த பாக்ஸில் வந்து நான் கோதுமை மாவு தான் போட்டு வச்சுருக்கேன். அது போக இந்த சியா சீட்ஸு நான் காலைல எழுந்திரிச்சோன்னே இந்த லெமன் குடிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, ஹாட் வாட்டர்லலாம் போட்டு, அதுக்கு நான் இதை யூஸ் பண்ணிக்குவேன். லெமனும் சியா சீட்ஸும் போட்டு தான் நான் குடிப்பேனே. 2 பேக்கெட் வாங்கியிருந்தேன். இப்போ இன்னும் ஒன்று கூட காலியாகலை. ஒன்று வந்து இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். அது போக இந்த மில்க் பிஸ்கட் இருக்குல்ல, அதில் வந்து அதிகமாக கோதுமை கலந்துருக்காங்க. அதுவும் சாப்பிட்லாம். அது போக மேரிகோல்டு பிஸ்கட்டு, நியூட்ரி சாய்ஸு அதுவும் சாப்பிட்டுக்கலாம். இது வந்து சாக்கோஸு. இதை வந்து நான் பாலில் கலந்து குடிப்பேன். ரொம்ப எனக்கு பசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதை தான் நான் ட்ரை பண்ணுவேன். இது பாப்பாவுக்கு தான் தேன் பாட்டில் வாங்கியிருந்தேன். அது வந்து இதோட குவாலிட்டி நல்லாவே இல்லை. அதனால தான் யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே வச்சாச்சு. சியா சீடும் ஊற வச்சிட்டேன். பாய்.